உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் நிறைவேற்ற வல்லவர், சொன்னதை செய்கிறவர், அதன் காரியத்தை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளும்படியாக 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் சொன்னது, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி சாலமோன் சொல்வதை பார்க்க முடியும். தாவீதுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி அங்கே தெளிவான ஒரு காரியத்தை சாலமோன் சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அநேக மனிதர்கள் சொல்கிற காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடைமுறையிலே நடைபெறாமல் போயிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் தேவன் நிறைவேற்றினான்னு சொல்லி சாலமோன் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர், கரத்தினால் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு தேவன் வெளியே கொண்டு வருகின்ற போது வனாந்திர வழியிலே 40 வருஷம் வழிநடத்தினார். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் தடையாயிருந்தது. பார்வோன் சேனை அவர்களை மேற்கொள்ளும்படியே கடந்து வந்தது. நடுவிலே ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், புலம்பினார்கள். ஆனால் தேவன் சொன்னபடியே, அந்த ஜனங்களுக்கு கானான் கொடுப்பென்று சொன்னபடியே அந்த கடல் தடையை நீக்கி வனாந்திரத்தில் நடப்பது போல, தரை மார்க்கத்தில் நடப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலுக்குள் கடந்து போனதாக நாம் பார்க்க முடியும். அதனால் தேவன் தன்னுடைய நாவினால் சொல்வதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் என்பதை சாலமோன் அன்றைக்கு அறிந்தது போல, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவன் என்னவெல்லாம் அவருடைய வாயினால் வாக்குத்தத்தத்தினால் சொன்ன ஒரு வார்த்தையும் இன்றைக்கும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதனால் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு விட காத்து கொண்டு சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக அவரை நம்புவோம். அவர் வாயினால் சொன்னதை கருத்தில் நிறைவேற்ற இன்றைக்கும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனை ஸ்தோத்திரிக்க, தேவனை சேவிக்க, தேவனை நம்ப நம்மை தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். தூதர்கள் உணவால் ஜனங்களை போஷிக்கிறே, தூதர்கள் உணவால் ஜனங்களை போஷிக்கிறே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஆம், தேவனுக்கு ஒப்பானவர் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. தன்னுடைய நாவினால் சொல்வதை கருத்தில் நிறைவேற்றுகிற தேவனாய் நம் தேவன் இருக்கிறபடினால், அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு சாலமோன் தன் வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்களை நினைத்து தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ அதை கருத்தில் நிறைவேற்றான சொல்லி அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்வது போல எங்கள் வாழ்வில் கூட நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று நாங்கள் ஆண்டவரை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அற்புதம் செய்வீர், அதிசயம் செய்வீர். எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.